வணக்கம், வெல்கம் டு முப்படை. நீங்கள் வந்து எல்லாருமே நினச்சிட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரட்டும் நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். வணக்கம், வெல்கம் டு முப்படை. கோச் காளி. ஸோ நிறைய பேர் வந்து எஸ்எஸ்ஜிடிக்காக எக்ஸாம் எழுதிருந்தீங்க. உங்களுக்கு கீ ஆன்சரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்தேன், ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ முப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பின்னாடி ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கணும் பார்க்கலாம். ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க. இப்போ மற்ற ஈவெண்ட் மாதிரி, மற்ற யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி இவங்க ஸ்டாரோ இல்லை பேட்சோ அது மாதிரி கிடையாது. இங்கே வந்து ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 5000 மீட்டரை ஒரு 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம் பாய்ஸ்க்கு. 1600 மீட்டர்ஸை 8.30 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணோம் கேர்ள்ஸ்க்கு. இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 2 பேருக்கும் ஒர்க் அவுட் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பை பிரித்து உங்களுக்கு நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, ஸோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரலை, நான் ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணுறேன், இல்லை ரொம்ப லோவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குரூப் பிரித்து ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன் பண்ணுறவங்க கீழே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தொழில் சார் வந்து ஸ்டே பண்ணி பண்ண முடியுமானா இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காற்றுள்ள போதே துற்றிக்கோள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ எது செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே நினச்சிட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரட்டும் நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ நாள் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்நேரத்துக்கு ரொம்ப அறிபறியாக அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின் லோட் பண்ணி ரொம்ப பெயின் ஆகும். அந்த பெயினில் சில பேர் கம்ப்ளீட் பண்ணாத போனவங்க இருக்காங்க. எங்கிட்ட ஃபீட்பேக் வருது தான், சார் நான் வந்து ரிசல்ட் வந்தோன்னா ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப டைம் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணனால எனக்கு மசில் லோட் ஆகிடுச்சு, அப்புறம் பெயின் ஆகிடுச்சு, அதனால் சரியாக பண்ண முடியல பர்ஃபார்மன்ஸு. ஸோ அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நீங்கள் அந்த தவறு செய்யாதீங்க, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு நான் எங்கே ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. நல்லா அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? உங்களால் முடியாது, யாராலும் முடியாது. நீங்கள் நினச்சா எல்லாமே இங்கே முடியும். இங்கே ஒரு கை எங்கள் கை வீசிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு கை சரினா கண்டிப்பாக இந்த ஓசை வரும். இந்த ஓசை தான் நீங்கள் நினைக்கிற வெற்றி, புரியுதுங்களா? அதனால் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எப்போ உங்களுக்காக இருக்கும். நாங்கள் எப்பவுமே உங்களை கையை கொடுத்து தூக்க ரெடி. நீங்கள் கையை கொடுக்க ரெடியான்னு பார்த்துங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற செயல் எல்லாமே வெற்றி நோக்கி தான் போகும். இன்னமும் உட்காந்துட்டே இருக்காதீங்க, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம்ன்றதே வந்து நீங்கள் ஒரு படியாக கீழே போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க் அவுட் எவ்வளோ பேர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்துங்க. ஒர்க் அவுட் போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. வீட்டில் அட்லீஸ்ட்டு இங்கே வர முடியல கூட நீங்கள் வீட்லேயாச்சும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ விரைவில் களத்தில் சந்திப்போம், பார்க்கலாம் வாங்க. ட்ரீஸ் மெயின்டைன் பண்ண கேர்ள்ஸ், அந்த கேப் கவர் பண்ணுங்க.